என்ன சுளுக்கு அவர் கொண்டாட்டி உரைச்சிட்டான். என்ன குரங்குவையா சும்மாரா இதெல்லாம் கேட்டாங்களா? அண்ணே கப்பு டீ. பாப்பா அண்ணன் பால் குடிக்கணும். தம்பி, உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன், அவனை ஏன் அடித்தாய்? புலிப்பாண்டி, அவன் ஒன்னு அற வாங்க வச்சா அவனை அடிச்ச. தமிழை ஏப்ப அரைஞ்ச? அப்படிதான் அடிப்ப. ஏண்டா இந்த ஆளு ஒரு அடி அடிச்சதுக்கு சிவாரிசு குறைய இதை எத்தனை பேர் அடிச்சாங்க? என்ன எழுதி கேட்டீங்களா? என்ன அடிச்சா மட்டும் சிரிப்பு கும்பாளா பின்னிரும் பின்னி. பாலுக்கு காசுன்னு நானே சுழுக்கால தர்ற பால் காசு இது காசு. புலிப்பாண்டி, சுழுக்கிறாள் அவசப்படுறியா? நம்ம பூசாரிட்ட போய் ஒரு வேளை மந்திரிச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். அண்ணே மந்திரிச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம மடத்துக்கு ஒரு சாமியா வந்திருக்காரு. அங்க போனா உங்க சுழுக்கையும் குணப்படுத்திடலாம், சுழுக்கு கொடுத்த பொண்டாட்டியும் குணப்படுத்திடலாம். இதே சொல்லல. ஜிக்கு பூக்கு ரெயிலே ஜக்கம்மா தெரிகிற நெய்யிலே. ஜாமி சற்று பொறும். முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ. குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி. இன்னும் என் வயித்துல புழு பூச்சி கூட வைக்கல சாமி. குழந்தாய், இந்த ஆசிரமத்தில் 4 நாட்கள் தங்கினால் போரும், எல்லாம் சரியாகி எந்திரு. ஏன் எழுந்து விட்டாய்? நாங்க ஆசிரமத்துல தங்க வேணாம், எங்களுக்கு குழந்தைய வேணாம். வாடி. பாவம், யாரையோ நினைத்து என்னிடம் மிரளுகிறார்கள். சாமி, நான் ஒருத்திக்கு தாலி கட்டினேன். அவன் முதல் ராத்திரி அன்னைக்கு கழுத மாதிரி கத்தி கத்தி எட்டி எட்டி உதைக்கிறா சாமி. என் பொண்டாட்டிய நீங்க தான். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், பரிகாரம் மட்டும் சொன்னா போதும். அப்படியா? வெற்றிலையில் மை போட்டு பார்க்கிறேன். அதாவா? சாமி, இவர் யாரு? லண்டன் துரை என் மகிமையை பார்த்து என்னுடனே வந்து விட்டார். அப்ப உங்க பணம்லாம் இவர்தான் தான் இருக்குமோ? ஏன் கேட்கிறாய்? இல்ல ஒரு பேச்சு கேட்டேன். அதே போல கண்டுபிடித்து விட்டேன். நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது. அதை நீ கல்லால் அடித்து விட்டாய். அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது. விதவை பெண் கழுதை இட்ட சாபம்தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஐயோ சாமி, இதுக்கு பரிகாரமே இல்லையா? இருக்கிறது. அபாக்கா சுபாக்கா துபாக்கா. என்ன சாமி, எல்லாருக்கும் லிங்கம் தான் வரும், உங்களுக்கு தோசைக்கல் அளவுக்கு தாலி வந்திருக்கு. இது சாதாரண தாலி அல்ல, உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி. இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி. இதற்காக நீ தர வேண்டும் 101 ரூபாய் கூலி. ஆஹா, இனிமே எனக்கு ஜாலி. சற்று பொறுமகனே, ஒரு அமாவாசை என்று மூக்கிலும் தொடும் மச்சமுள்ள கழுதையை பார்த்து இந்த தாலியை கட்டினால் உன் தோஷம் போகும், சந்தோஷம் வரும். ஜிகுபுக்கு ரயிலே, உன் 101 ரூபாய் என் கையிலே. ஏங்க மச்சமுள்ள கழுதையை நான் பார்த்ததே இல்லையா? மச்சம் இருக்கிற குரங்கு பாத்திருக்கியா? எங்க? நீ பார்த்தது இல்ல? இல்லையா? இந்த நீ இருக்கிய அறிவு கட்டவனே, வாய் வச்சு சும்மா இருறா. நான் மச்சம் உள்ள கழுதையை பார்த்தே ஆகணும், இல்லன்னா நான் பாமா இருக்கும் போது நான் வாழ வெட்டி ஆயிருவேண்டா. வாடா. டேய், உங்க மூஞ்சி காமிக்காதீங்க, மரல போகுது. இங்க பாரு. சீ, இது மச்சம் இல்ல. ஐயோ, நெஞ்சிலேயே உரைச்சிருச்சு. நல்ல வேலை தப்பிச்சீங்க, சந்தோஷப்படுங்க. ஐயோ, கண்ட கண்ட கழுதைகிட்ட நான் உதவாங்க வேண்டியதா இருக்கு. டேய், யார்த்தையும் சொல்லாதீங்கடா. வாங்க. டேய், மூக்குல மச்சம் இருக்கு. தொடையிலயும் மச்சம் இருக்குண்ணே. இருக்கா? இருக்கு. இத விடக்கூடாது நமக்கு. நீங்க எடுத்து வாங்கடா கழுதைய. ஏய், யாரா அவன் என் ருக்குமணி மேல கைய வைக்கிறது? ஏண்டா, யாரா நீங்க எல்லாம் அழுக்கு துணி திருடுறவனுங்களா? ஐயா, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. மச்சம் இருக்கிற கழுதைக்கு நான் தாலி கட்டினா எனக்கு இருக்கிற தோஷம் போயிரும்னு ஒரு சாமியார் சொன்னாருங்க. அதனாலதான் இந்த கழுதைய. டேய், இன்னொரு தரம் என் ருக்குமணிய பார்த்து கழுதைன்னு சொன்ன உன்னை வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன். வெள்ளாவில வேக வச்சாலும் என் நேரம் இப்படிதாங்க இருக்கும். ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க, அண்ணன் ரொம்ப தவிக்கிறாரு. தண்ணியை குடிக்க சொல்லு. அது இல்லன்னு உங்க கைதைக்கு இல்ல, உங்க ருக்குக்கு எங்க அண்ணன் தாலி கட்டின. ருக்குமணி பிறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான், இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும். இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. ஐயா, என்னையா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க?
சீக்கிரம் சம்மதம் சொல்லுங்க ஐயா. ஏங்க உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இரு மனம் சேர்ந்தா தான் திரு மனம். இருங்க, என் ருக்குமணி கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன். ஏய் டகரா, உன்னை காகிதம்னு நினைச்சு ருக்கு தின்னுட போகுது. ருக்குமணி, மாப்பிளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ருக்குமணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சா? மத்த விஷயங்களை உட்கார்ந்து பேசுவோம் வாங்க. கொஞ்சம் விட்டா கல்யாண மண்டபமே பார்க்க சொல்ல இருக்க. அண்ணே சும்மா இருங்கண்ணே, 50 பவுன் நகை வாங்கிடலாம். அதோட 25,000 ரூபாய் வரவச்சுனே கேளுங்க. ஏண்டா கழுதையை கட்டினா கூட வரதட்சணை வாங்குறத விடவே மாட்டீங்களா? சுக்லாம் பிரதரம், சுக்லாம் பிரதரம், சுக்லாம் பிரதரம். யோ, ஒரே மந்திரத்தை எத்தனை சொல்லுவேன், வேற ஏதாவது சொல்லியா? சரிசாமி, பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு அடிச்சுட்டு வரவா? ஐயோ நான் மறந்துட்டேன், கழுதையை அழைச்சிட்டு வாங்க. என்ன சொன்னா கழுதையா? ஏன் சுவாமி அடிக்கிறேன்? கழுதைன்னு நான் தெரியாத்தனமா சொல்லிட்டேன். மறுபடியும் கழுதைண்டா? கழுதைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ருக்குமணி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியா? சரி, ருக்குமணியை அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க. ருக்குமணி இங்கதான் இருக்கா? உனக்கு மந்திரம்லாம் தெரியாது, தாலியை கொடு போத. கெட்டிவாங்க கெட்டிவாங்க. மாப்பிள்ள, இப்படி கொஞ்சம் வாங்க. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுத்தேன். தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன். அழுக்கு முட்டையை கூட அளவாத்தான் அது மேல ஏத்துவேன். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல. துக்கம் தொண்டைய அடைக்குது. மாப்பிள்ள, உலகத்துல கலப்பு திருமணம்னு எதையோ சொல்றாங்க. ஆனா இதுதான் உண்மையான கலப்பு திருமணம். நீங்க நல்லா இருக்கணும். பாபா, மாமா, என்ன இதெல்லாம்? என்னமோ போல இருக்கு, எப்படியோ மனசு இருக்கு. மாமா, என்னமோ தெரியல, 9 மணில இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிப்பு. பாபா, உனக்கு என்ன ஆச்சு? சின்ன ராசாவே, சித்தரம்பு என்ன கடிச்சிச்சு. ஒன்னையும் கடிச்சிருச்சா? அந்த சித்தரம்புக்கு வேலை இல்லையா? எங்க அத? மாமா, கிட்ட வாங்க. பாட்டி நல்ல மூடோட தான் இருக்கா. எதுக்கும் காலை ஒரு தடவை தொட்டு பார்ப்போம். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? டேய் புலிப்பாண்டி, உன் தோசை போச்சு. இனிமே உன் வாழ்க்கையில வெற்றி 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 வெற்றி. இன்று சொர்க்கத்தில் திறப்பு விழா, ஆஹா. புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவ நிலா இனவை தரும். ஆ? மாமா, யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அட காத்துல ஆடுது. இல்ல, சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறாங்க மாமா. இந்த வீட்டுல இங்கதான் தெரியாத கரடி கோப்பனா தான் இருக்கும். அட ஓடுனா. இதே நாங்க கழுத்துல தாலியோட கழுத வந்து நிக்குது. நான் தான் கட்டினேன். அப்போ இதுதான் எனக்கு சக்காலத்தியா? புன்னகை மன்னன் கோவிடி கண்ணன் ருக்மணிக்காக, புன்னகை மன்னன் கோவிடி கண்ணன் ருக்மணிக்காக, ஆமுழலில் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக. அடிச்சியா சக்காலத்தி? ஐயோ, எல்லாம் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு எரிமலையா வந்திருக்கிறோமா? என்னடா மாமா, ஏண்டா என் ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை வீட்டோட மாப்பிளையா வச்சிருந்தா, ஐயோ ஒரு கழுதைக்கு தாலி கட்டி கூட்டி வந்திருக்கே. நான் சின்ன வயசுல செஞ்ச தப்புக்கு பரிகாரமா தான். சின்ன வயசுல இருந்தே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. வெளியே போடா. என் பொண்ணு இனிமே உன்னோட வாழ மாட்டா. வாமா போலாம். நீ வாமா. பெரிய லைலா மஜ்னு, நீ வாமா.
மாப்பிள உயிரை ஊச்சல் ஆடிக்கிட்டு இருக்குதே சாமி. எங்க கஷ்டம் தெரியாம நீங்க நிச்சயில இருந்தா எப்படி சாமி? அபாக்கா சுபாக்கா டுபாக்கா அடி பலமாகப்பட்டிருக்கிறது. ஏதாவது செய்தீர்களா? எல்லாம் செஞ்சாச்சு. கடைசியா உங்களை கேட்டுக்கிட்டு மாப்பிளைக்கு நாங்க போட்ட செயினை கழட்டிக்கலான்னு வந்திருக்கோம். பொறுங்க. மனைவியின் மாங்கல்ய பலம்தான் இவரை பாட்ட யாருக்கு பாடுறதுன்னு ஒரு விவசாய வேண்டாம். தலைவருக்கு பாடின பாட்ட இவனுக்கு பாடலாமா? அப்ப வேற பாட்டு இருந்தா சொல்லுங்க, நான் பாடுறேன். பாமா மாமா கண் முழிச்சிட்டீங்களா? நான் இவ்வளவு நேரம் பூஜை பண்ணியும் நீங்க கண் முழிக்கவே இல்ல. அந்த கழுத மணி அடிச்ச உடனே நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்க. என் தாலிக்கு இல்லாத மகிமை அந்த கழுத கழுத்துல இருக்கிற தாலிக்கு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு பொருத்தமான ஜோடி அந்த கழுதைதான். நீங்க அது கூட வாழுங்க. நான் போறேன். எங்க போற? திருச்சிக்கு போறேன். திருச்சிக்கா? எதற்கு? அங்க பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற சாமியார் இருக்காரா, நான் அங்க போறேன். திருச்சிக்கு எதற்கு? நான் இருக்கிறேன். என் ஆசிரமத்திலே தங்கலாம். அடி சேர்ப்பால. நீங்க யாரும் எந்த ஆசிரமத்துக்கும் போக வேண்டாம். என் மக ருக்கு இனி உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டா. ஏன்னா நான் என் மக ருக்குவ கூட்டிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போறேன். நீங்க பல்லாண்டு வாழ்க. அம்மா ருக்கு, நீதான் இந்த ஆசிரமத்துக்கு லாயக்கு. வா.